வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த 2025 பிசிக்கான கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஏன் லேட்டாக போடுறோம் அப்படின்னா, ஒரு 2-3 டேஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ஓட்டிங் போட்டு போல் எலெக்ஷன்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்து தான் சரியான முறையில் கொடுக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறோம். சரிங்களா? ஸோ இது +or-1 தான். இது என்னுடைய ப்ரிடிக்ஷன் தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதை பேஸ் பண்ணி ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதை வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. ஸோ பிசிக்கான எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னன்னு பார்த்தோன்னா, அதர் கம்யூனிட்டி ஓசி வந்து பார்த்தோன்னா ஒரு 58 அந்த ரேஞ்சு தான் கொடுப்பாங்க. ஸோ பாய்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 58, கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா 54, 53 அல்லது 54 அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ பிசி எம்பிசி அப்படின்னு எடுக்கும்போது பாய்ஸ் வந்து பார்த்தோன்னா 57 அல்லது 56. சரிங்களா? 56மே பாசிபிலிட்டி தான். 56மே என்ன பண்ணலாம், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கிடைக்கலாம். சரிங்களா? அப்போ 56, 57 ரெண்டு பேருமே என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ரெடி ஆகலாம். சரிங்களா? ஏன்னா கட் ஆஃப் அந்த ரேஞ்சு தான் இருக்க போகுது. சரிங்களா? எழுதக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை, கேள்வியோட தரம், ஸோ வினாத்தாளோட இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட் ஆஃப் எடுத்துருக்கு. சரிங்களா? ஒரு 56, 57 அந்த ரேஞ்சு தான் கவர் பண்ணியிருப்பாங்க. இதே உமன்ஸாக இருந்துச்சிங்க அப்படின்னா 52 இல்லை 53 அந்த ரேஞ்சு இருந்தால் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி எஸ்டி எஸ்சி அப்படின்னு எடுக்கும்போது பாய்ஸ் வந்து பார்த்தோன்னா 54, 55. சரிங்களா? 55 அந்த ரேஞ்சு தான் கவர் பண்ணுவாங்க. ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 55 அந்த மாதிரி கிடைக்கும். கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 50 மார்க் இருந்தால் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்தோன்னா கட் ஆஃபில் வருவீங்க, ஃபிசிக்கலுக்கு வந்து பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சி 56, ஏன்னா எஸ்சி எம்பிசி பிசி வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வரல. ஸோ ப்ராபபிளி அதே மாதிரி 56, 57. சரிங்களா? அந்த ரேஞ்ச் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபிசிக்கல் வந்து பார்த்தோன்னா பண்ணலாம். எஸ்சி எம்பிசி பிசி எல்லாருக்குமே 56, 57 அந்த ரேஞ்சு தான் கட் ஆஃப். அது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருந்தீங்கன்னா ஒரு 45லேருந்து 48 வரைக்கும் வரும். சரிங்களா? ஸோ 45 to 48 அப்படின்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 40 மார்க் 39, 40 அந்த ரேஞ்ச் வந்தால் கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உமன்ஸ்க்கு. அதே மாதிரி வார்டு கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு 10% இடஒதுக்கீடு தான் வரீங்க. ஸோ மொத்தம் வேக்கண்ட்டில் 3600 வேக்கண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 360 வேக்கண்ட், 364 வேக்கண்ட் அந்த மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க. 364 வேக்கண்ட் வந்து பார்த்தோன்னா வார்டுலேருந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு 45 to 50. சரிங்களா? ஸோ இது வந்து பாய்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 45, 48 to 50 அந்த ரேஞ்சு வந்து பார்த்தோன்னா பாய்ஸுக்கு எடுத்திருக்கேன். கேர்ள்ஸ் வந்து பார்த்தோன்னா 38லேருந்து 40 வரைக்கும். சரிங்களா? கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா 38லேருந்து 40 வரைக்கும் பார்த்தோன்னா வார்டு கோட்டாவில் கிடைக்கும். சரிங்களா? அதேமாதிரி பிசி முஸ்லீமாக இருந்தீங்க அப்படின்னா பாய்ஸாக இருந்தால் ஒரு 50 மார்க் அந்த மாதிரி போட்டிருந்தீங்க, 50 கொஸ்டின் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ரெடி ஆகிடலாம். ஸோ கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 42. சரிங்களா? ஸோ 42ன்றதுவே கம்மி தான். ஒரு 40, 42 அந்த ரேஞ்ச் இருந்தாவே 40+ போட்டிருந்தா என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து தாராளமாக ஃபிசிக்கல் வந்து பண்ணலாம். ஓவரால் வந்து பார்த்தோன்னா 60+ தான் வரப்போகுது. அதனால் நீங்கள் இதில் கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ணால் கூட என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து பார்த்தோன்னா மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கு எங்கே போயிட்டு இது பண்ணுறது அப்படின்னு யோசிக்க தேவையில்ல. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தோன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியில் ஃபிசிக்கல் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். ஆண் பெண் இருபாலருக்கும் பார்த்தோன்னா தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா விடுதி மற்றும் உணவு வசதியோட அது மாதிரி தனித்தனியாக கோச்சிங் வந்து என்ன பண்ண போகுது, கொடுக்க போகுது. ஸோ உங்களுக்கான 24 out of 24 இந்த இலக்கை அடைய வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்போதும் உங்கள் கூட இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா 8122299971 ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு அப்டேட்டோட அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.